Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவள் தட்டை வந்து சோப்பு போட்டு கழுவுகிறாள். நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்து தட்டை சோப்பு போட்டு கழுவுறா, இல்ல நான் வந்து தட்டை சோப்பு போட்டு கழுவுறேன், இப்படி எல்லாம் நம்ம பேசுவோம் தானே. அப்போ அப்படி சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. கழுவுகிறாள், இங்க கழுவுகிற செயல் நடக்கு. ஓகே, அடுத்து என்ன, இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, கழுவுகிறாள் அப்படின்னா பிரசன்ட், கழுவினாள் அப்படின்னா பாஸ்ட், அடுத்து கழுவுவாள் அப்படின்னா அது ஃபியூச்சர். ஓகே, அப்ப பாருங்க, அவள் தட்டை சோப்பு போட்டு கழுவுகிறாள் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் பிரசன்ட் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. அடுத்து verb, சிம்பிள் பிரசன்ட் படி verb வரும். verb எது? அவள் தட்டை சோப்பு போட்டு கழுவுகிறாள். இங்க கழுவுகிற செயல் தான் நடக்குது. அப்ப கழுவுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வாஷ். ஓகே, கழுவுறதுக்கு வாஷ். ஆனா இங்க என்ன போடணும்? verb கூட லாஸ்ட் என்ன போடணும்? es. இதுல லாஸ்ட் s கைச்சில முடிஞ்சிருக்கு, சோ இல்ல es சேர்க்கணும். எப்போ? சப்ஜெக்ட் he, she, it, அப்புறம் சிங்குலர் நவுன். ஓகே, ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய வெர்புக்கு பக்கத்துல எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்ப்போம் தானே. அப்ப இங்க வந்து வெர்ப்ல லாஸ்ட் பாருங்க s கைச்சில முடியுது, சோ es சேர்த்திருக்கோம். அப்போ she washes அப்படின்னா அவள் கழுவுகிறா. என்ன கழுவுறா? தட்டை. எதை கழுவுறா? தட்டை. தட்டுனா பிளேட். அப்போ the plate. ஓகே, அவ தட்டை கழுவுறா. ஆனா எதை யூஸ் பண்ணி கழுவுறா? சோப்பு போட்டு, சோப்பை யூஸ் பண்ணி கழுவுறா. இப்போ வந்து நம்ம ஒரு செயலை செய்யறோம், அது வந்து எதை யூஸ் பண்ணி செய்யறோமோ அத மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். வித் சோப்பு, சோப்பு போட்டு தானே கழுவுறா, வித் சோப். இப்போ பாருங்க, பாடி பார்ட்ஸ். இப்போ பாடி பார்ட்ஸ்னா என்னது? ஹேண்ட்ஸ், அப்புறம் லெக்ஸ், அப்புறம் ஐஸ், நோஸ், அடுத்து நெக், இதெல்லாமே என்னது? பாடி பார்ட்ஸ்லயே உள்ளது. அப்போ நம்ம இதுல வந்து நம்ம பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யறோம். இப்போ கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்னா அந்த கையை நம்ம வந்து கை யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யறோம். அப்போ கையை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி, ஓகே, ஒரு ஹேண்ட் மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா அத வந்து எதை யூஸ் பண்ணி செய்யறீங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா டூல்ஸ். டூல்ஸ்னா என்னது? கருவிகள் தானே. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஏதா சுத்தியல், அடுத்து கத்தி, அதுக்கப்புறம் என்ன ஏணி, அடுத்து பென்னு, பென்சில், லெட், இது எல்லாமே என்னது? இந்த டூல்ஸ்ல தான் அடங்கும். அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? அது எதை வச்சு எதை யூஸ் பண்ணி செய்யறீங்களோ அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். வித் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சோம்? வித் வந்து எப்ப யூஸ் பண்ணணும்? உடன். உடன் மீனிங் உடன் அப்படின்னா வித். மற்றபடி எங்க யூஸ் பண்ணணும்னா இப்போ ஒரு வேலையை நம்ம செய்யறோம், ஆனா அது எதை யூஸ் பண்ணி செய்யறோமோ அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நாம வித் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்க என்ன வேலை செய்யறேன்? நான் வந்து கழுவுற, தட்டை கழுவக்கூடிய செயல் செய்யறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எதை யூஸ் பண்ணி கழுவுற? சோப்பு யூஸ் பண்ணி, சோப்பு போட்டு கழுவுற. அப்ப அந்த சோப்பை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி வித். ஓகே, இங்க என்ன? அவள் தட்டை சோப்பு போட்டு கழுவுகிறாள். அப்ப அவ வந்து என்னது? தட்டை கழுவக்கூடிய செயல் நடக்கு, ஆனா அது என்ன? சோப்பு போட்டு கழுவுறா. அப்ப சோப்பு மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் சமைப்பதற்கு முன் கிண்ணத்தை கழுவுகிறேன். நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி கிண்ணத்தை கழுவுற அப்படின்னு சொல்றேன். அப்ப இது என்ன? கழுவுகிறேன். இது வந்து என்னது? பிரசன்ட் தானே. அப்ப இங்க கழுவக்கூடிய செயல் நடக்கு. ஓகே, அப்ப இது என்ன? எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் நான், சப்ஜெக்ட் ஐ, அடுத்து வெர்ப். இல்ல வெர்ப் எது? கழுவக்கூடிய செயல், வாஷ். ஐ வாஷ் அப்படின்னா நான் கழுவுறேன். எதை?
கிண்ணத்தை. அப்போ the bowl. ஓகே, நான் கிண்ணத்தை கழுவுறேன். எப்போ? சமைப்பதற்கு முன். சமைப்பதற்கு முன்னாடி அப்படின்னா அந்த முன்னாடி பிஃபோர். சமைப்பதற்கு குக்கிங். வெர்பு கூட என்ன சேர்க்கணும்? ing. பிஃபோர். அடுத்து வெர்பு வரும்போது அந்த வெர்புக்கு கூட என்ன சேர்ப்போம்? ing சேர்ப்போம். ஓகே, I wash the bowl before cooking அப்படின்னா நான் சமைப்பதற்கு முன் கிண்ணத்தை வந்து கழுவுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவ வந்து கப்பை தண்ணீரில் கழுவுகிறாள். அப்போ இங்க என்னது? கழுவக்கூடிய செயல் நடக்கு. அதுவும் என்னது? பிரசன்ட். ஓகே, அப்போ சிம்பிள் பிரசன்ட் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள். அவள்னா she. அடுத்து கப்பை கழுவுகிறாள் verb washes. ஓகே, she washes அப்படின்னா அவ கழுவுறா. எத? கப்பை. அப்போ the cup. ஓகே, அடுத்து எதுல கழுவுறா? எதை யூஸ் பண்ணி கழுவுறா? தண்ணி யூஸ் பண்ணி. ஓகே, இங்க வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவுறேன். அப்ப சோப்பு யூஸ் பண்ணி கழுவுறா. இங்க என்ன? தண்ணியில மட்டும்தான் கழுவுறா. ஓகே, தண்ணி யூஸ் பண்ணி கழுவுறா. அப்ப தண்ணிக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வித் வாட்டர். ஓகே, நான் வந்து ஒரு லெட்டர் எழுதுறேன். அந்த லெட்டரை வந்து பென் யூஸ் பண்ணி எழுதுறேன். அப்போ லெட்டரை பென் யூஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்? நான் வந்து லெட்டரை பென் யூஸ் பண்ணி எழுதுகிறேன். அப்ப எப்படின்னா பெண்ணால் எழுதுகிறேன். பென் யூஸ் பண்ணி இல்ல, நான் வந்து லெட்டரை பெண்ணால எழுதுறேன் அப்படின்னு சொல்றோம்னா, நான் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னா என்ன? பிரசன்ட். எழுதக்கூடிய செயல் நடக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? ஐ ரைட். ஐ ரைட்னா நான் எழுதுறேன். ஓகே, என்ன எழுதுறேன்? லெட்டர். அப்போ ஐ ரைட் த லெட்டர். ஓகே, ஐ ரைட் த லெட்டர். அடுத்து எதை யூஸ் பண்ணி எழுதுற? பென். அப்போ வித் பென். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் லெட்டர் வந்து பெண்ணால எழுதுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஐ ரைட். ஐ ரைட்னா நான் எழுதுகிறேன். ஓகே, அடுத்து எதை எழுதுறேன்? த லெட்டர். ஓகே, அடுத்து எதை யூஸ் பண்ணி எழுதுற? பென். அப்போ வித் பென். ஓகே, இப்போ எழுதுகிறேன்னா அது பிரசன்ட். எழுதினேன், நான் வந்து லெட்டரை வந்து பெண்ணால் எழுதினேன் அப்படின்னா அது பாஸ்ட். எழுதினேன் ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. எழுதுகிற செயல் வந்து ஆல்ரெடி முடிஞ்சாச்சு. அப்ப எப்படி எழுதணும்? நான் வந்து லெட்டரை பெண்ணால் எழுதினேன் அப்படின்னா நான் எழுதினேன். ஐ ரோட். இங்க ரைட் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும்? ரோட். I wrote the letter with pen. ஓகே, இந்த verb மட்டும் தான் மாறும். presentனா V1 ஃபார்ம்ல இருக்கும் verb, pastனா V2 ஃபார்ம்ல இருக்கும் verb. wrote. ஓகே, ரைட்டோட past wrote. I wrote the letter with pen. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் பீலரால் உருளைக்கிழங்கை உரிக்கிறேன். நம்ம வந்து பீலர் யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கு உரிப்போம்ல, இந்த தோல் உரிக்கியது, அந்த தோல் உரிக்கிறதை யூஸ் பண்ணி உருளைக்கிழங்கை உரிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதை எப்படி சொல்லலாம் பாருங்க? உரிக்கிறேன், இது வந்து என்னது? பிரசன்ட். உரிக்கக்கூடிய செயல் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன? இது பிரசன்ட்ல இருக்கு. உரிக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த நிமிஷம் நடக்கிறது உரிக்கிறேன். இதை வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட்லயும் சொல்லலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம வந்து இத சிம்பிள் பிரசன்ட்லயும் சொல்லலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லுவோமா? எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான். நான்னா ஐ. ஓகே, ஐ. அடுத்து verb. இல்ல verb எது? என்ன செயல் நடக்கு? இந்த பீலரால் உருளைக்கிழங்கு வந்து உரிக்கக்கூடிய செயல். அப்ப உரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பீல். ஐ பீல் அப்படின்னா நான் உரிக்கிறேன். எது? உருளைக்கிழங்கை. அப்போ the potato. ஓகே, the potato. அடுத்து எதால உரிக்கிறேன்? பீலரால். அப்போ நான் எதை யூஸ் பண்ணி? நான் வந்து பொட்டேட்டோவை உருளைக்கிழங்க உரிக்கிறேன். ஆனா எதை யூஸ் பண்ணி உரிக்கிறேன்? பீலர் யூஸ் பண்ணி. அப்போ நம்ம வந்து என்னது? ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம உரிக்கிறோம். அப்ப டூல் யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யறோம் அப்படிங்கிறப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும்? வித்.
ஒரு வேலை செய்யறோம், அதை எதை யூஸ் பண்ணி செய்யறோமோ அதுக்கு முன்னாடி with a peeler. ஓகே, I peel the potato with a peeler அப்படின்னா நான் பீலரால் உருளைக்கிழங்கை வந்து உரிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது நம்ம வந்து present continuous tense சொல்லணும்னா present continuouslyனா I am peeling. இது எப்படி சொல்லுவோம்? I am peeling. அடுத்து மற்றபடி எல்லாமே the potato சேமா தான் வரும். சரியா? the potato with a peeler. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, பிரசன்ட்ல சிம்பிள் பிரசன்ட்ல எழுதுனா இது, பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதணும்னா இது. நெக்ஸ்ட் பாருங்க, வாழைப்பழத்தை வந்து உரி. நம்ம தோல் உரிப்போம்ல அது. அப்போ வாழைப்பழத்தை தோல் உரி அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? அந்த உரிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பீல். ஓகே, தோல் உரிக்கிறதுக்கு பீல். பீல் the banana. Peel the banana. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் சிக்கன் கறியை கரண்டியால் கிளறுகிறேன். நான் வந்து சிக்கன் கறியை வந்து கரண்டி யூஸ் பண்ணி தானே கிண்டுவோம். அப்போ நான் சிக்கன் கறியை வந்து கரண்டியால கிளறுறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது எப்படி சொல்லலாம்? இங்க வந்து பாருங்க, கிளறுகிற செயல் நடக்கு, கிண்டுகிற செயல் நடக்குது. அடுத்து இது வந்து என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, கிளறுகிறேன். இப்போ இத வந்து நீங்க இதே போல சிம்பிள் பிரசன்ட்ல எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட்ல எழுதுமா? I சப்ஜெக்ட். அடுத்து சிக்கன் கறியை கரண்டியால் கிளறுகிறேன். இங்க கிளறுகிற செயல் நடக்கு. அப்ப கிளறுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? stir. கிளறுறதுக்கு stir. ஓகே, I stir. நான் கிளறுறேன். அடுத்து எத? சிக்கன் கறியை. அப்போ the சிக்கன் கறி. ஓகே, இந்த சிக்கன் கறியை நான் கிளறுறேன். எதால? கரண்டி. இங்க பாருங்க, டூல் யூஸ் பண்றோமா? அப்போ கரண்டியால ஒரு வேலையை நான் செய்யறேன். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணணும்? with a spoon. கரண்டிக்கு ஸ்பூன். ஓகே, I stir the chicken curry with a spoon அப்படின்னா நான் சிக்கன் கறியை கரண்டியால் கிளறுகிறேன். இதே இது நீங்க present continuously எழுதணும்னா I am stirring. டபுள் ஆர் போடணும். ஓகே, I am stirring. அடுத்து மற்றபடி சேம் தான். எப்படி? the chicken curry with a spoon. ஓகே, அப்ப நான் சிக்கன் கறியை கரண்டியால் கிளறுகிறேன் அப்படின்னா I stir the chicken curry with a spoon. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதை மெதுவா கிளறு, அதை மெதுவா கிண்டு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அதை மெதுவா கிண்டு கிளறு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? பாருங்க, இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது, அதை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகே, அதை மெதுவா கிளறு அப்படின்னு. அப்ப அந்த கிளறு இததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். கிண்டு, கிளறதுக்கு ஸ்டிர். ஸ்டிர். அடுத்து எது கிளறணும்? அதை. அதைனா இட். எப்படி கிளறணும்? மெதுவா. மெதுவானா ஸ்லோலி. ஓகே, அப்போ அதை மெதுவா கிளறு அப்படின்னா stir it slowly. Stir it slowly. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் தக்காளியை பாதியாக வெட்டினேன். நான் தக்காளியை வந்து பாதியா கட் பண்ண அப்படின்னு சொல்றேன். அப்ப பாதியா கட் பண்ணேன். பாருங்க, பாஸ்ட். ஓகே, கட் பண்ணக்கூடிய செயல் நடந்திருக்கு. அதுவும் என்னது? பாஸ்ட். ஓகே, முடிஞ்சு போன விஷயம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எப்படி சொல்லலாம்? பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான். நான்னா I. அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல நான் தக்காளியை பாதியா வெட்டினேன். அப்ப வெட்டுறதுக்கு கட் பண்றது தானே. அப்போ அத பிரசன்டும் கட் தான், அத பாஸ்ட்ல சொல்லும் போதும் கட் தான். I cut அப்படின்னா நான் வெட்டுகிறேன் அப்படின்னாலும் I cut. அதே இது நான் வெட்டினேன் அப்படின்னாலும் I cut. ஓகே, அப்போ I cut. அடுத்து எதை வெட்டின? தக்காளியை. அப்போ the tomato.
நான் தக்காளியை வெட்டினேன் அப்படின்னா ஐ கட் த டொமேட்டோ. அடுத்து எப்படி வெட்டினேன்? பாதியாக. பாதியாகன்னு சொல்லும்போது இன் ஆஃப். இன் ஆஃப். ஓகே, பாதியாக. அப்ப ஐ கட் த டொமேட்டோ இன் ஆஃப் அப்படின்னா நான் தக்காளியை பாதியாக வெட்டினேன், பாதியா கட் பண்ண அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, உருளைக்கிழங்கை கட் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல உருளைக்கிழங்கு வந்து சின்னதா கட் பண்ணு இல்ல கொஞ்சம் பெருசா கட் பண்ணு அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அப்ப உருளைக்கிழங்கை கட் பண்ணு அப்படின்னா கட் பண்ணு. அதுக்கு கட், எதை கட் பண்ணணும்? உருளைக்கிழங்கை. த பொட்டேட்டோ. ஓகே, கட் த பொட்டேட்டோ அப்படின்னா உருளைக்கிழங்க கட் பண்ணு. நெக்ஸ்ட் பாருங்க, நான் வாணலியில் எண்ணெய் ஊற்றுகிறேன். வாணலினா இந்த சீனி சட்டி போல இருக்கும்ல அது. அப்போ நான் வாணலியில் எண்ணெய் ஊற்றுகிறேன். நம்ம வந்து சமைக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஊற்றுகிறேன், ஊற்றக்கூடிய செயல் நடக்கு. அப்போ ஊற்றுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஊற்றுறதுக்கு போ. அப்ப பாருங்க, நான் ஐ போ. ஐ போர் அப்படின்னா நான் ஊற்றுகிறேன். ஓகே, எதன்? எண்ணெய். அப்போ ஆயில். அடுத்து எங்க? வாணலியில். இப்போ பாருங்க, வாணலியில் எண்ணெய் ஊற்றுகிறேன். இப்பதான் அந்த ஊற்றுகிற செயல். இப்போ ஒண்ணு சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்கு உள்ள ஒண்ணு ஊற்றும் ஒண்ணு இடுறோம் அப்படின்னா அங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்கு தானே. அப்ப நம்ம என்ன அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி, அந்த வாணலி அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன்டு. ஓகே, இன்டு த பேன். பேன்னா அந்த வாணலி. ஓகே, அப்போ ஐ போர் ஆயில் இன்டு த பேன் அப்படின்னா நான் வந்து வாணலியில் எண்ணெய் ஊற்றுகிறேன். வாணலினா சுற்றி கவர் ஆயிருக்கும் அந்த சீனி சட்டி போல. அப்போ அதுக்கு உள்ள ஒண்ணு ஊற்றும் அப்படின்னா அங்க ஊற்றிட்டு இருக்க செயல் நடக்கு. சோ இன்டு போடுறோம். அப்ப ஐ போர் ஆயில் இன்டு த பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஆரஞ்சு பழத்தை வந்து என் கைகளால் உரிக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? நான் ஆரஞ்சு பழத்தை என் கைகளால். ஓகே, நம்ம வந்து என்னது பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் தானே. கைகளால் உரிக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.